ஸோ இந்த வீடியோவில் விலை குறைவாக இருக்கிற ஒரு 5 மீன் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பர்சனல் ஃபேவரட் தான். ஸோ உங்களுக்குமே வந்து தெரிஞ்சு விலை கம்மியான மீன் இருக்கும், அது உங்களுக்கு பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் டார்கெட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்குள்ளேயே வந்து பேராக கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன். கப்பிலாம் வந்து இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கேன், அதெல்லாம் வந்து 20 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். பட் காமனாக வந்து ஒரு 100 தான் டார்கெட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விலை குறைஞ்ச மீன் அப்படின்றப்ப லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக போச்சு. ஒரு 10க்கு மேலே வந்து மீன் இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ 5வது இடத்துல வந்து 2 மீன் இருக்குது. ஒன்று கோராமி. கோராமி வந்து பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப கோராமி பிடிக்கும், பட் இதை லைக் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி, அதனால் 5வது இடத்துல போட்டிருக்கேன். ஸோ இது பேர் வந்து 100 ருபீஸ்க்குள்ளேயே கிடைக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சைஸை பொறுத்து தான் ரேட்டு. கோராமி வந்து 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரைக்கும் நல்லா பெருசாக வளரும். ஸோ கொஞ்சம் நல்லா க்ரோன் ஆயிருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். கோராமி கூடயே வந்து 5வது இடத்துல இருக்கிறது டெட்ரா வெரைட்டிஸு. டெட்ராவில் ஊறுப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு 80% வெரைட்டிஸ் வந்து 100 ருபீஸ்க்குள்ளேயே வந்து பேர் கிடச்சிரும். இருக்கிறதுலே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமான நியான் டெட்ராஸே பேர் வந்து 80 கிடைக்கும். ஸோ நான் சொல்ல போகிற எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். இப்போ 5வது லிஸ்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கோராமி வந்து எனக்கு பிடிக்கும், பட் மற்றவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால் 5வது இடத்துல கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெட்ராஸு இது வந்து அந்தளவுக்கு நான் விரும்ப மாட்டேன், அதனாலையுமே அதை 5வது இடத்துல கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி பர்சனல் ஃபேவரட்டை பொறுத்து தான் வந்து இந்த லிஸ்ட்டு இருக்கும், பட் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ப்ரைஸ் தான். ஸோ அடுத்து 4வது இடத்துல பார்க்க போகிறது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. சிக்லெட்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக எது வந்து யூனிக்காக தெரியுது அப்படின்னா இதை தான் சொல்லுவேன். சிக்லெட் மாதிரியே இருக்காது, இதுவுமே வந்து ஒரு செமி அக்ரெசிவ் ஃபிஷ் தான். கோராமி மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்தையுமே வந்து விரட்டும். இது நல்லா லென்த்தாக வரும், 5லேருந்து 6 இன்ச் வரைக்கும் வரும் பேரண்ட் சைஸ் எல்லாமே. இதுவுமே வந்து சைஸை பொறுத்து தான் ப்ரைஸ் இருக்குது. பேரண்ட் சைஸ்லாம் கொஞ்சம் ஹெவி ப்ரைஸாக தான் இருக்கும். நம்ம வாங்கக்கூடிய சைஸ் 2, 2.5 இன்ச்சில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேர் 100 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதோட கம்மியாகவும் கிடைக்கும், பட் டார்கெட் 100 தான். ஸோ லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாலி தான். ஸோ மாலி வந்து சின்னதில் நிறையா வளர்த்துருக்கேன். ஏன்னா கப்பி மாலி தான் விலை கம்மியான மீன்லேயே வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் மாலிஸ் வந்து நிறைய வளர்த்துருக்கேன் சின்னதில். இப்போ நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வருது, அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணலை. ஸோ அது கண்டிப்பாக கிடைச்சா அப்படி வாங்குவேன். ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்து ஆரஞ்சு மாலி, பிளாக் மாலி, ஒயிட் மாலி அண்ட் இது எல்லாமே வந்து மிக்சடாக மார்பிள் மாலிஸ்லாம் கிடைக்கும். அது எல்லாமே வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். பேர் கண்டிப்பாக வந்து 30-40க்குள்ளேயே வந்து கிடச்சிரும் நமக்கு. எந்த ஒரு கலராக இருந்தாலும் சேம் ப்ரைஸ் தான். இது ஆரஞ்சு கலரில் இருந்தால் ப்ரைஸ் அதிகம், பிளாக் கலரில் இருந்தால் ப்ரைஸ் கம்மி அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸில் தான் இருக்கும். கடைக்காரங்களை பொறுத்து தான் இருக்குது. குறைஞ்ச விலையில் வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாலிக்கு போகலாம். இன்னும் மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, பட் மாலி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு அந்த சைஸ் வரைக்கும் வரும். ஸோ குட்டிங்கெல்லாம் பிறக்கிறப்பே இன்னும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக ரைஸ் பண்ணலாம். மாலியில் இது ஒரு பெனிஃபிட். ஸோ 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபிஷ் தான். கோல்ட் ஃபிஷ் வந்து ரொம்ப காமனான ஃபிஷ். மீன் வளர்க்காதவங்க இலசுலேருந்து கிளவு வரைக்கும் வந்து கோல்ட் ஃபிஷ்ஷை தெரியும். கோல்ட் ஃபிஷ்ஷில் ஊறுப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. 35,000, 40,000, 50,000, 1,00,000 வரைக்கும் வந்து கோல்ட் ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது. பட் அதே கோல்ட் ஃபிஷ் 25 ரூபா, 30 ரூபா, 20 ரூபாய்க்குமே வந்து நமக்கு கிடைக்குது. குளத்தூரில் 100 ருபீஸ் பேக்கெட்ஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டேஸில் போடுவாங்க. அதில் 6-7 பீஸ் வந்து கோல்டு போட்டிருப்பாங்க. ஸோ 6-7 பீஸ் கோல்டு 100க்குள்ளே தான் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. பட் அதுவுமே வந்து சைஸை டிபெண்ட் பண்ணி தான். ஸோ பேரண்ட் சைஸில் இருக்குது அப்படின்னா காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு அந்த கவரில் போட்டு தரது எல்லாமே வந்து ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். அந்த சைஸில் நமக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ மொதல் இடத்துல வந்து 2 ஃபிஷ்ஷை வச்சுருக்கேன். ஒன்று வந்து கப்பி, இன்னொன்று வந்து பீட்டா. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த டைல் ஷேப்ஸு, பாடிஸு, கலர்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஒரே டைல் ரெண்டுத்துக்கும் இருக்குதுன்னு சொல்லலை. இதுலேயுமே வந்து நிறைய டைல் வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் டைல்ஸ் இருக்குது. கலர்ஸுமே ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் அப்படின்றப்ப ரெண்டுமே 100 ருபீஸ்க்குள்ளே கிடைக்கும். பட் பீட்டா மட்டும் பேர் 100க்கு வாங்கணும் அப்படின்னா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 50 ரூபாய்க்கு பீட்டா குளத்தூரில் கிடைக்குது, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு சிங்கிள் மேல் 100, 150 அந்த ரேஞ்சில் இருக்கிறது எல்லாமே வந்து அருமையாக இருக்கும். ஸோ உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான் மாறும். நிறைய பேருக்கு 50 ரூபா மீன் கூட பிடிக்கலாம். ஒரு காலத்தில் எனக்கு 50 ரூபா ஃபைட்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தும் இருக்குது. இது ரெண்டுத்தில் ப்ரீடிங் அப்படின்றப்ப நீங்கள் தாராளமாக கப்பி சைட் போகலாம். அது பாட்டு ப்ரீட் ஆகும், அது பாட்டு குட்டி போடும். பட் குட்டிங்க ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன்னா கப்பியே வந்து ஏற்கனவே சின்னது, அது போடுற குட்டி இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பீட்டா ப்ரீடிங் அப்படின்றப்ப அது ஒரு ஸ்டெப்பு ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீடிங் அப்படின்றப்ப கப்பி கூட கம்பேர் பண்ணால் பீட்டா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஓகே. ஸோ லிஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து வேகமாக முடிச்சிருப்பேன். ஸோ இந்த வீக் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் வீக் முடிஞ்ச அளவுக்கு நான் பெரிய வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ போடணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.